ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் உங்கள் யூடியூப் தேவையான தம்ப்நெயிலை எப்படி கேன்வா யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தம்ப்நெயில் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீடியோக்குள்ளே நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கிறத ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த தம்ப்நெயிலாக தான் இருக்கும். ஸோ இந்த தம்ப்நெயிலை எப்படி சூப்பராக டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ நான் புது வீடியோஸ் போடுறேனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே நண்பா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. அதுக்கு நம்மளோட ஃபோட்டோ ஒன்று, அதுக்கப்புறம் இது பின்னாடி இருக்க எலமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ இதுக்கு ஃபோட்டோவுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் இந்த கேன்வாவில் அப்லோட் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எங்கே அப்லோட் பண்ணலான்னா இந்த அப்லோட்ஸுங்கிற ஆப்ஷனில் இங்கே வந்து அப்லோட் ஃபைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவை இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை ஜஸ்ட் இந்த மாதிரி ஓரமாக வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இதை நான் டூப்ளிகேட் எடுத்து இங்கேயே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பேக்ரவுண்டில் இருக்க இந்த டேபிள் மாதிரி எஃபெக்டை நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஃபோட்டோஸில் வந்துட்டு டேபிள் அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணுறேன். டேபிள் சர்ச் பண்ணோடனே உங்களுக்கு நிறைய வகையான டேபிள்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அதில் உங்களுக்கு என்ன டேபிள் பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து இந்த டேபிள் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டேபிள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எனக்கு இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வச்சுட்டு ஃபுல்லாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நமக்கு அந்த பேக்ரவுண்ட் செட்டப்புக்கான டேபிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃபோட்டோவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீசெட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அட்ஜஸ்ட் கொடுத்து ரீசெட் கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஃபோட்டோ இருந்துச்சு. இதை நான் வந்து கொஞ்சம் கலர் கரெக்ட் பண்ணி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது பிரைட்னஸ் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணதும் இந்த மாதிரி எனக்கு ஒரு அவுட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்புறம் ஹைலைட்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஷேடோஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஒயிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதே மாதிரி விப்ரன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். கொஞ்சம் பிரைட்னஸ் கிடைக்கும். அப்புறம் சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு ஓரளவுக்கு நமக்கு இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த டேபிள் செட்டப் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு கீழே இருக்க இந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த எலமெண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல எலமெண்ட்ஸ்னு இருக்கும். அந்த எலமெண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர் போட்டுட்டு ப்ளூ ஸ்மோக் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எலமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ப்ளூ ஸ்மோக் இருக்குது. நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஃபேஸுக்கு மேலே வருது. இதை பின்னாடி கொண்டு போகிறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லேயரில் பேக் கொடுத்திங்கன்னா பேக்ரவுண்ட் போயிடும். அதுக்கடுத்து நான் இதை அப்படியே டூப்ளிகேட் எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இந்த ஸ்மோக்கை வந்து டூப்ளிகேட் எரிக்கிறதுக்கு நான் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்மோக்கை நான் மூவ் பண்ணேன். இப்போது எனக்கு டூப்ளிகேட் ஆகி இன்னொரு கிளிப் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா பேக்ரவுண்டில் இந்த ஸ்மோக்கை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு பின்னாடி சூப்பர் ப்ரொஃபைலோட லோகோ இருக்குது. இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், அதை ஒரு டூப்ளிகேட் எடுத்து இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த லோகோ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு உங்களுக்கு என்ன லோகோ வேணுமோ சர்ச் பண்ணி எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லை வேறு ஏதாவது இமேஜஸ் ஆட் பண்ணனால ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா சூப்பர் ப்ரொஃபைலோட லோகோவை எடுத்து நான் பின்னாடி வச்சுட்டேன். ஸோ நான் சூப்பர் ப்ரொஃபைலுக்காக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த தம்ப்நெயிலை நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னாலும் இந்த இடத்துல நான் ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இந்த சூப்பர் ப்ரொஃபைலோட லோகோ வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போது என்னோடய இமேஜுக்கு பின்னாடி இந்த சூப்பர் ப்ரொஃபைல் லோகோ போகணும். அதுக்காக நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லேயர்ஸில் பேக்வேர்டு கொடுத்துட்றேன். இப்போது இந்த இமேஜுக்கு பின்னாடி சூப்பர் ப்ரொஃபைலோட லோகோ வந்து போயிடுச்சு. இப்போது இந்த லோகோ வந்து நம்ம செட்டப் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இந்த லேப்டாப் வந்து நம்ம ஆட் பண்ணணும். லேப்டாப் ஆட் பண்ணுறதுக்கு சேம் அதே மாதிரி இந்த ஃபோட்டோஸ்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு இந்த இடத்துல லேப்டாப் அப்படிங்கிற சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப் வரும். அதில்
உங்களுக்கு எந்த லேப்டாப் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த லேப்டாப் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெகுலராக நம்ம இந்த லேப்டாப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த லேப்டாப்பை சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பெருசு பண்ணிவிட்டு இப்போது பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீன் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கு நம்ம எலமெண்ட்ஸில் ஷேப் எடுத்து வச்சுக்கலாம். எலமெண்ட்ஸில் இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஷேப்ஸில் இந்த ஷேப் ஒன்று எடுத்துக்கலாங்க. இப்போ எடுத்துட்டோம்னா இந்த கிரே கலர் ஷேப் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒயிட் கலருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த பேக்ரவுண்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டில் நான் ஒயிட் கலர் ஷேப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டெப் பேக்வேர்டு அனுப்பிச்சிக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் கரெக்டாக ஷேப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இதில் வந்து நம்மளோட சூப்பர் ப்ரொஃபைலோட டேஷ்போர்டு ஆட் பண்ணோம். ஏன்னா டேஷ்போர்டு காட்டுற மாதிரியான லோகோ தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போது அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக ஃபிட் பண்ண முடியும். இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இதில் ஃபிட் ஆகிற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. நான் கரெக்டாக செட்டப் பண்ணிக்கிட்டேன். இப்போ செட்டப் பண்ணிவிட்டு இப்போது அந்த இது வந்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போது லேப்டாப்புக்குள்ளே அந்த ஸ்க்ரீன் இருக்க மாதிரி நம்ம காட்டிட்டோம். அதுக்கடுத்து இந்த டெக்ஸ்டெல்லாம் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே இன்ஸ்டாகிராம் டிஎம் ஆட்டோமேஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா? இதை நீங்கள் ஈஸியாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வரும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் கேன்வாஸ் ஆன்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது போல்டு ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி போல்டு ஃபாண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் எது யூஸ் பண்ணுவோன்னா இம்பேக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கும், நான் ஆண்டன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கும். இது ரெண்டில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே போல்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வேணும். ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்ஸ்டாகிராம்ங்கிற டெக்ஸ்ட்டை மாற்றிட்டேன். ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், கலரில் எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது எனக்கு இன்ஸ்டாகிராம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் கிடச்சிச்சு. இன்ஸ்டாகிராம். ஓகே. ஸோ இந்த டெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டிஎம் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வேணும். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள் வரும். கீபோர்டில் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த ரெக்டாங்கிள் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல டிஎம் ஆட்டோமேஷனுங்கிறது தானே இருக்குது. இப்போது இன்ஸ்டாகிராமாக ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி நம்ம மவுஸில் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேஷன் கிடைக்கும். இப்போது இந்த இடத்துல டிஎம் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஹைலைட் பண்ணுற மாதிரியான இதை செட்டப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து பின்னாடி அந்த ரெட் கலர் நம்ம கொடுக்கணும். அப்போது கலர் கொடுத்துட்டு ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ முன்னாடி இருக்கிறது ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டாக இருக்குது. அப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் டெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். இது ப்ளைனாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஷேடாக வேணுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கொடுத்துட்டு லிஃப்ட்டில் இந்த இடத்துல இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேடாக வந்து இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து கம்ப்ளீட்லி ஃப்ரீங்கிற டெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். சேம் இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் எடுத்து இந்த இடத்துல இடம் பத்தலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இதை நான் கொஞ்சம் சுருக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி சுருக்கிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படிங்கிறத ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை கொஞ்சம் சின்னது பண்ணி இந்த இடத்துல வச்சிட்றேன். இப்போ இந்த சூப்பர் ப்ரொஃபைலை வந்து கொஞ்சம் தள்ளணும். ஸோ ஃபுல்லாக இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் மேலே இருக்குன்னா நம்மளால் கிளிக் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு கிளிக்காக பண்ணிங்கன்னா கரெக்டாக சூப்பர் ப்ரொஃபைல் வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன வாட்டி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அப்போது வேறு எலமெண்ட்ஸ் எதுவுமே நகராது. ஓகேங்களா? இப்போ கம்ப்ளீட்லி ஃப்ரீங்கிறத ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல இனிங்க வந்து நமக்கு டெக்ஸ்ட்டு வேணும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி ஆட் பண்ணலான்னா, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு தமிழ் டைப்பிங் அப்படிங்கிறத போடுங்க. easytamiltyping.com தான் அந்த வெப்சைட்டோட நேமு. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதில் தங்கிலீஷில் வந்து டைப் பண்ணிங்கன்னா அது அப்படியே தமிழில் வந்து டைப் ஆகிடும். இப்போ பாருங்கள், இனி அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். இப்போ இனிங்கிறது வந்து இங்கே வந்துருச்சு. இப்போது இதோட இதுபடி பார்த்தீங்கன்னா இனி இன்ஸ்டாகிராம் டிஎம் ஆட்டோமேஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இனியை காப்பி பண்ணிக்கிறேன்.
காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக போட்டிங்கன்னா அந்த ஃபாண்ட் உங்களுக்கு வராது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா தமிழ் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி ஃபாண்ட் மீம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன், tamilfontmeme.com/tamil. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் டெக்ஸ்ட்டுக்காக. ஸோ இங்கே வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டெக்ஸ்ட்டை போடுறேன். இந்த பாக்ஸில் இந்த டெக்ஸ்ட்டு போட்டுட்டு இப்போ என்ன ஃபாண்ட் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் போல்டாக இருக்க மாதிரி ஃபாண்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த போல்டு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இதை ஒயிட் கலருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ எனக்கு ஒயிட் கலர் டெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போ ஒயிட் கலர் டெக்ஸ்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இதை காப்பி இமேஜ் கொடுத்துட்டு இது ஒரு இமேஜாக ஜென்ரேட் ஆகும். அப்போது வந்து நம்ம காப்பி இமேஜ் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இனிங்கிற வேர்டு வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதை என்ன பண்ணிக்கலாம்னா சின்னது பண்ணி இந்த இடத்துல இனிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது மேலே இருக்க மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் வந்து நமக்கு கிடச்சிச்சு. இப்போ பாருங்கள், இனி இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீங்கிற இந்த இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இன்னும் வேறு என்ன ஆட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த கேஷ் வந்து பறக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணோன்னா எலமெண்ட்ஸில் வந்துட்டு கேஷ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா கேஷ் வந்து வரும். ஸோ இதில் சிஆல் கொடுத்துருங்க. சிஆல் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா கேஷ் ஃப்ளை ஆகிற மாதிரி இந்த மாதிரி நிறையா இமேஜஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்சது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேஷ் ஃப்ளையிங் கொடுக்குறேன். அவங்க நிறைய கேஷ் வந்து இருக்குது. கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி கொடுங்க, பார்க்கறதுக்கு பெட்டராகவே இருக்கும். ஸோ இதை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த பேக்ரவுண்டில் வர மாதிரி இப்படி நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி இதை ஃபுல்லாக பேக்ரவுண்டு கொண்டு போயிருங்க. பேக்வேர்டு கொடுத்துட்டோம்னா பேக்வேர்டு ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி போயிடுச்சு. மணி வந்து இப்படி பறக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போது கீழே வந்து ஃப்ரீ டிஎம் ஆட்டோமேஷன் அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த லேபிளையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு சேம் எலமெண்ட்ஸ்க்கு வந்துடுங்க. எலமெண்ட்ஸில் ஷேப்புக்கு வந்துடுங்க. ஷேப்புக்கு வந்துட்டு இந்த ரீசெண்ட்லி யூஸ்டில் அந்த பேசிக் ஷேப்ஸில் வந்து இந்த சிஆல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் இந்த ஷேப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுறேன். கம்ப்ளீட்லி இது ஃபுல்லாக அப்படி வச்சுட்டு இங்கே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னோடய வந்து இமேஜை வந்து முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன். கொஞ்சம் இப்படி முன்னாடி கொண்டு வந்துட்டு இப்போது இதை வந்து முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட இமேஜ் வந்து கரெக்டாக எட்ஜுக்குள்ளே வர மாதிரி வச்சுட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல டிஎம் ஆட்டோமேஷன் ஃப்ரீ டிஎம் ஆட்டோமேஷன் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். பட் டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ டிஎம் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது என்ன பண்ண போகிறோம், இதை கிளிக் பண்ணிவிட்டு கேன்வாஸ் ஆன்ஸுக்கு பதிலாக நம்ம போல்டான ஏதாவது ஃபாண்ட் வந்து நம்ம சொல்லி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ பேபாஸ்னுங்கிற ஃபாண்ட்டை நான் கொடுத்துக்கிறேன். இது தின்னாகவும் வித்து கம்மியாகவும் இருக்கும். நம்ம ஈஸியாக ஒரு கம்மியான ஸ்பேஸ்லேயே நிறைய டெக்ஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக இந்த டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒயிட் கலர் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம். வந்துட்டு இந்த கலரை வந்து கொஞ்சம் பிரைட் கலராக கொடுத்துக்கலாம். இந்த கலர் கொடுத்துக்குவோம். இப்போது கம்ப்ளீட் டிஎம் ஆட்டோமேஷனுங்கிறது வந்துருச்சு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், எஃபெக்ட் கொடுத்துட்டு லிஃப்ட் கொடுத்துட்றேன். இன்டென்சிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும் அது. இப்போது மேலே இந்த மாதிரி இந்த இது ரெடி பண்ணிட்டோம். இன்னொன்று மிஸ் ஆகுது, இந்த ஏரோ எங்கே போகலான்னா அதே மாதிரி எலமெண்ட்ஸுக்கு வந்துட்டு பேசிக் ஷேப்லேருந்து சர்ச் எலமெண்ட்ஸில் ஏரோ அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏரோஸ் வரும். ஸோ இந்த ஏரோஸ் நமக்கு வேணாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஏரோஸுங்கிற சர்ச் பண்ணுங்கள் சேம் எலமெண்ட்ஸில். ஸோ இந்த கிராஃபிக்ஸை சிஎல் கொடுங்க. சிஎல் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஏரோ வந்து வந்திருக்கும். இந்த ஏரோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெட் கலரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது சின்னது பண்ணிக்கலாம். இப்போ ஏரோ வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குது. இதை ஃப்ளிப் பண்ணணும். அதுக்கு ஃப்ளிப் கிளிக் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் ஃப்ளிப் கொடுத்துருங்க.
வெர்டிகல் கொடுத்துருங்க. இப்போது நான் இதை திருப்பிக்கிறேன். இப்போது இந்த ஏரோ கரெக்டாக இதை பாயிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம திருப்பிக்கலாம். இப்போ கரெக்டாக இது பாயிண்ட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த ஏரோ தான் வேணும்னா ஸோ இது மாதிரியான ஏரோஸ் இதில் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மேக்ஸிமம் இதில் இருந்த மாதிரியே நம்ம ஒரு இதை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு யூடியூப்புக்கு தேவையான தம்ப்நெயிலை வந்து ரெடி பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கணுன்னா இந்த இடத்துல நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.